ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாஸ் அண்ட் வெயிட் இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பேர் பேசிட்டு இருப்போம். மாஸா கெத்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வெயிட்டானும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ரெண்டுல எதை நம்ம யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதை நம்ம ஸ்கூல்ஸ்லயும் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா நமக்கு எப்போனாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்டர் பிரசன்ட் இன் இட். ஸோ இப்போ மேட்டர் பிரசன்ட் இன் இட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பேக் இருக்கு, அதுல எவ்வளவு பால்ஸ் இருக்கோ அந்த அவ்வளோ பால்ஸை பொறுத்தது தான் அந்த பேக்கோட வெயிட். ஸோ அதான் என்னது மேட்டர் பிரசன்ட் இன் இட். அப்போ மாஸ் அப்படிங்கிறது என்னது மேட்டர் பிரசன்ட் இன் இட். இதை வந்து தமிழ்ல நிறைன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வெயிட் அப்படின்னா ஃபோர்ஸ் அந்த எர்த் அட்ராக்ஷன். ஸோ இப்போ எர்த்துக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நியூட்டன் என்ன பண்ணாரு, ஆப்பிள் கீழே விழுந்ததை வச்சு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வர்றது வெயிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் நம்ம தமிழ்ல எடை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து மேக்னிடியூட். ஸோ இப்போ மேக்னிடியூட் மட்டும் இருக்கு. மேக்னிடியூட்னா என்னது, அளவு மட்டும் இருக்கு. ஸோ அப்போ அளவு மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டியில ஒரு அளவு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிறை அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கன்னா எஸ்ஐ யூனிட் கேஜி. ஸோ இப்போ கேஜினா நம்ம எவ்வளோ சொல்லுவோம், இப்போ 1 கிலோ இருக்கு அப்படின்னா 1 கிலோ தான். ஸோ அப்போ அது வெயிட். ஸோ அப்போ அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான். ஆனால் வெயிட்டுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அளவுன்னு சொல்லியாச்சு. டைரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு பாத்தும் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ வெக்டார் குவான்டிட்டி, இப்போ இதுக்கு யூனிட் பாருங்க நியூட்டன். ஸோ இப்போ நியூட்டன்ங்கிறத ஏன் கேபிட்டல்ல போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்டன்ங்கிற சயின்டிஸ்டோட பேரை தான் வந்து யூனிட்டுக்கு வச்சிருக்கோம். ஸோ அதனால நியூட்டன்ங்கிற பேர் எழுதச்சுல ஸ்மால்ல யூஸ் பண்ணணும், அதோட யூனிட் யூஸ் பண்ணச்சுல கேபிட்டல் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நியூட்டன்ங்கிறது என்னது, ஒரு டைரக்ஷனை நமக்கு மீன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வெக்டார் குவான்டிட்டி ஏதாவது போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு மேல ஒரு டைரக்ஷனையும் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ எடைக்கு நமக்கு ஒரு டைரக்ஷனும் சேர்ந்து இருக்கு. அதுக்கு அடுத்து நாட் சேஞ்ச் பிளேஸ் டு பிளேஸ். இப்போ மாஸ், இப்போ ஒரு பேக்ல ஒரு 10 பால் இருக்கு. அந்த 10 பாலை நீங்க வேற எங்க கொண்டு போனாலும் 10 பால் தான் இருக்குன்னு சொல்ல போறீங்க. ஸோ அப்போ மாஸ் நெவர் சேஞ்ச். ஸோ அதுக்கு அடுத்து வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஹிட் சேஞ்ச். ஸோ இப்போ ஏன் வெயிட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம எர்த்லயே இருக்கோம்னு வச்சுக்கோமே, நார்த் போல் சவுத் போல்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த ரெண்டு போலுக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கே தெரியும் எர்த்தோட இது வந்து கரெக்டான ஒரு ஷேப் கிடையாது. ஸோ அப்போ அதுவும் ஸ்லாண்டிங்கா சுத்துதுன்னு தெரியும். ஸோ அப்போ அதுல ஒவ்வொரு போலுக்கு நடுவுலையுமே நமக்கு போலுக்கு கிட்ட போச்சுலையும் நமக்கு வேற வேற எடை காட்டுது. ஏன் அப்படின்னா அங்க உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் காரணம். ஸோ அதாவது கிராவிட்டி. ஸோ இப்போ கிராவிட்டி டிஃபரன்ஸ் எர்த்லயே இருக்கு. வேற பிளானட்டுக்கு போனீங்க, இப்போ சப்போஸ் மூணுக்குலாம் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தரையிலே நிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி அங்க கிராவிட்டி கிடையாது. ஸோ அதான் அங்க ரீசன். ஸோ இப்போ அங்க போனோம்னா நமக்கு வெயிட்டே இருக்காதுன்னு சொல்லி இருக்கும். அப்போ நம்ம வெயிட் இல்லாம இருப்போமா? கிடையாது. நம்ம பாடியில இருக்கிற அதே பார்ட்ஸ் அங்கேயும் இருக்கும், ஆனா வெயிட் மட்டும் காட்டாது. ஏன்னா அங்க எடைய நம்ம இங்க உள்ள கிராவிட்டியில பார்க்க முடியாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நெவர் பி ஜீரோ. ஸோ இப்போ மாசுங்கிறது 10 பால்னா 10 பால் தான், மாறவே செய்யாது. ஆனா வெயிட்ங்கிறது ஜீரோ அட் த சென்டர் ஆஃப் எர்த். சென்டர் ஆஃப் எர்த்துக்கு நம்மளால போக முடியுமா? அது ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கும். அங்க போனோம் அப்படின்னா நம்மளோட மாசே என்ன பண்ணாது, இருக்காது. நம்மளே இருக்க மாட்டோம் நெருப்பு கிட்ட போனோம். ஸோ அப்போ ஜீரோ. அதுக்கு அடுத்து யூனிட் பாத்தீங்கன்னா, அப்போ மாசுங்கிறத கேஜில சொல்லுவோம், வெயிட்ங்கிறத நியூட்டன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ வரேன். நம்ம நிறைய பேர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேர் வெயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒருத்தங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அங்க போய் நம்ம வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அது இறக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதுல என்ன மேட்டர் பிரசன்ட் இன் இட். ஸோ அவங்க எப்படி கண்டென்ட் வச்சிருக்காங்க, எப்படி அழகா பாடினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சிங்கிங் காம்படிஷன். அப்படின்னா மாஸா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மாஸா அப்படிங்கிறத கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். வெயிட்டுங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.